பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, உன் எல்லா பாபங்களையும் நான் போக்கி கொடுத்துட்றேன், கவலைப்படாத, உன் எல்லா பாபங்களையும் முழங்காலுக்கு கீழே வற்ற வைத்து விடுகிறேன், கவலைப்படாதேங்கிறார். அப்போ சரம ஸ்லோகத்தை கிருஷ்ணனாக வந்து உபதேசமாக நம் காதுக்கு வழங்கிய பகவான் திருவேங்கடமுடையானாக வந்து அந்த சரம ஸ்லோகத்தையே காட்சியாக கண்ணுக்கே வழங்கி இருக்கிறான். ஆனா இந்த காட்சியை டீகோட் பண்ணணும்னா யாரால முடியும்? வித்வான், அதுலேயும் குறிப்பாக பொயட்ரி எழுதக்கூடியவா தான் இதை டீகோட் பண்ணுவா. ஏன்னா கவிஞர்களுக்கு தான் ஒரு லேட்ரல் திங்கிங்கிறது உண்டு. இப்போது ஒரு செங்கல்லை கொண்டு போய் சாதாரண மனுஷன்கிட்ட கொடுத்தா இது செங்கல்ன்றுவார். ஆனால் ஒரு கவிஞர்கிட்ட கொண்டு போய் செங்கலை கொடுத்தா அப்படியே பார்ப்பார், இது ஒரு கான்கிரீட் மைசூர் பாக்கு அப்படிம்பார். மைசூர் பாக்கு நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பேன், கான்கிரீட் மைசூர் பாக்கு தான் செங்கல் பார். ஏன்னா கவிஞனோட திங்கிங்கிறது தான் வித்தியாசமாக இருக்கும். அப்போது புலவர்கள் வாழும் ஊரில் இருந்தால் தான் இந்த விஷயம் புரியும்னு புலவனூருங்கிற இந்த ஊருக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை தன் திருமேனியிலே காட்டுகிறார்.